சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாசத்துல துலா ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு, நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களை திட்டாதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். எவ்வளவோ திறமைகள் இவங்க கிட்ட இருந்தாலும் லக் இல்லாத ஒரு ராசி இந்த துளாராசி அப்படின்னு. இந்த லக் இல்லை அப்படிங்கிற காரணத்தாலேயே இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தவற விட்டுக்கிட்டே இருப்பாங்க. தவற விட்ட விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இவங்க கூடவே பிறந்த மாதிரி எப்பவும் இவங்க கூடவே இருக்கும். அதிகமா திங்க் பண்ணியே நிறைய மனக்கவலைகளை இவங்களே தேடி வச்சுக்குவாங்க. இவங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள் எதையுமே இவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. கெட்ட விஷயங்கள் எதெல்லாம் நடந்திருக்குன்னு தேடி அந்த விஷயங்களை பத்தி தான் இவங்க அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வெளியில சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள எதை பத்தியாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம எதிர்கால வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில துளாராசிக்காரங்க குடும்பத்தை நினைச்சும் குழந்தைகளை நினைச்சும் அதிகமா கவலைப்படுவாங்க. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம எதுவுமே செய்யலையே, நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு படபடப்பு இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் முக்கியமா கடந்த 2-3 வருஷத்துல எதிர்காலத்தை பத்தி இவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பவும் இவங்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் இருந்திருக்கும், பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும், குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்பவும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் மறந்துட்டு கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க, ஜாலியா இருந்திருப்பாங்க, மன அழுத்தம் இல்லாம இருந்திருப்பாங்க, எதிர்காலத்தை பத்தியும் அதிகமா கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மாதிரி நல்ல விதமான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனா சமீப காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இவங்களால வாழ முடியல. இவங்க மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உருவாகிட்டே இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க மூலமாவும் சொந்த பந்தங்கள் மூலமாவும் இவங்களுக்கு ஒரு பிரஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. பெரும்பாலான துளாராசிக்காரங்களுக்கு அந்த பிரஷரை சமாளிக்க முடியாம வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், ஏதாவது மகிழ்ச்சியை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு காலகட்டமாவே இருக்க போகுது. ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவும் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சில நல்ல விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா உங்களுக்கு மனசளவுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கேது பகவானோட இணைகிறார். கேது பகவானோட இணைஞ்சி 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில உட்கார்ந்திருக்கார். பொதுவா ஒரு ராசியோட அதிபதி விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே அந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியோட அதிபதி கேது பகவானோட இணைஞ்சு விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கறதால இந்த செப்டம்பர் மாசத்துல ஆன்மீகம் சம்பந்தமான விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்கா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது, சொந்த பந்தங்களோட திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது, நேர்த்தி கடன்களை செலுத்துறது, கோவில்களுக்கு மாலை போடுறது, கோவில்களுக்கு நேர்த்தி கடன்களை செலுத்துறது, இந்த மாதிரியான விரய செலவுகள் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் முக்கியமா நீங்க கோவில்களுக்கு நேர்ந்துகிட்டு ரொம்ப காலமா நேர்த்தி கடனை செலுத்தாமலே இருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான கனவுகள் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும்.
ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு நேர்த்தி கடனை நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இந்த செப்டம்பர் மாசத்துல கண்டிப்பா ஏற்பட்டுக்கிட்டே வரும். அதே போல உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது நேர்த்தி கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது முடி எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா பாத யாத்திரை போறது, அதுவும் இல்லைன்னா பால் குடம் எடுக்கிறது, இந்த மாதிரியான நேர்த்தி கடன் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த நேர்த்தி கடனை பத்தின ஞாபகங்கள் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு அளவுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை நம்ம சரியான நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு இந்த மாசத்துல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது மூலமா ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆசைக்கும் கவர்ச்சிக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மோட்சத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கேது பகவானோட இணையும் போது குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். உங்க வாழ்க்கை துணை மேலேயோ அல்லது உங்க மனசுக்கு பிடிச்சவங்க மேலேயோ ஒரு விதமான வெறுப்பு, எரிச்சல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும். பெரிய அளவுல பிரச்சனைகள் வந்து நீங்க பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டாலும் சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஒரு சில கருத்து மோதல்கள் இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்குள்ள கண்டிப்பா ஏற்படும். இதனால இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க தான் அனுசரிச்சு போகணும், நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும், அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறதுக்கும் நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரியான பிளாட்டான வருமானம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவுல வருமானத்துல முன்னேற்றம் அப்படிங்கறதும் இருக்காது, பெரிய அளவுல நீங்க வீழ்ச்சிகளையும் சந்திக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மனசை தேத்திக்கலாம். ரெகுலரா உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல கண்டிப்பா உங்க கைகளுக்கு வந்து சேரும். அதே சமயம் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் பிக்கல் பிடுங்கல்களும் கண்டிப்பா உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல நீங்க பெர்மனண்டா ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்ல பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் வேலை மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்துட்டு இருக்கிற வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் வேற வேலைகளுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு நம்ம வெளிநாட்டு வேலைகளுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தோணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா புதுசா வேலை தேடி இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட முதல் 15 நாட்களும் நீங்க எவ்வளவுதான் குட்டிகரணம் போட்டாலும் சரி உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல அமையாது. வேலையை தேடி தேடி வேலை மேல ஒரு வெறுப்பே வரக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை சம்பந்தமா நீங்க மாதத்தோட தொடக்கத்துல எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் கை மேல பலன் அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அப்படி இல்லைன்னா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் 8வது வீட்டுல இருக்கிறதால திருமணம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லயுமே பின்னடைவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். அதே நேரம் உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட ஜென்ம ராசிக்கு வருவார் அப்படிங்கறதால ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆனா குரு பலமோ குரு பார்வையோ இல்லாத காரணத்தால வரக்கூடிய வரன்களை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதுல நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். ஒரு சில துளாராசிக்காரங்க ஏதாவது காரணங்களை சொல்லி வரக்கூடிய வரன்களை தட்டி விடுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்குது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல ஒண்ணு நீங்க வரன்களே கிடைக்காம கஷ்டப்படுவீங்க, அப்படி இல்லைன்னா உங்களை தேடி வரக்கூடிய வரன்கள் உங்களுக்கு பொருத்தமே இல்லாம உங்களை கஷ்டப்படுத்தும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் பாதி பெரும்பாலான துளாராசிக்காரங்களுக்கு மன கஷ்டங்களையும் கவலைகளையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதி திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களை தவிர மத்த எல்லாருக்குமே நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.